அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அதே போல நாங்களும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிறோம். உண்மையிலேயே எங்களுடைய சப்ஸ்கிரைபர் நாளுக்கு நாள் உண்மையிலேயே பல சர்ப்ரைஸ்களை எங்களோட செய்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையிலேயே அதுக்கு முதற்கண் நாங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். இந்த காணொளி பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு வித்தியாசமா இருக்குது. எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கள் மூலமாக சுவிஸ் நாட்டில் இருக்கிற தயா அம்மா என்ன அவள் கிட்டத்தட்ட ஏற்கனவே 25 குடும்பத்துக்கு தலா 6,000 லட்சம் என்ன நினைக்க 1.5 லட்சம் ரூபா கிட்ட பெறுமதியான உணவுப் பொதிகளை உலருணவுப் பொதிகளை எங்கள்ட கடை மூலமாக அவ வழங்கி இருந்தவா. அவ தான் திருப்பி அடுத்த கட்டமாக ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவா. அவன் மகண்ட பார்ட் டைம் ஒர்க் மூலமாக கிடைச்ச பணத்தை அவ இப்படியான காரியங்களுக்கு பயன்படுத்துறா. உண்மையிலேயே அவாவுடைய அந்த எண்ணத்துக்கும் அந்த செயலுக்கும் நான் எப்படி நன்றி சொன்னாலும் அது பத்தாது. அவாவுடைய குடும்பங்கள் அவ நல்ல நெடுவழி காலம் நோய் நொடி இன்றி வாழணும் என்று நான் வாழ்த்துறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அவ ஆசீர்வதிக்கணும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்றோம். அவ பார்த்தீங்கன்னா என்னண்டா எங்களை கால் பண்ணி கேட்டிருந்தா, தம்பி இப்படி படிக்கக்கூடிய பிள்ளைகளை தெரிவு செய்து அவைகளுக்கு நாங்கள் ஏதாவது அன்பளிப்பு செய்யணும் என்று எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருந்தா. உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய அயல் பாடசாலையிலிருந்து நிரஞ்சனி படித்த பாடசாலையிலிருந்து எங்களுக்கு அங்கால அங்கால சில பாடசாலைகள் இருக்குது. அங்கால பாடசாலைகள் எல்லாம் போய் பிரின்சிபலோட எல்லாம் போய் நாங்கள் கதைச்சிருந்தோம். அதாவது இப்படி பாடசாலை பிள்ளைகளுக்கு இப்படி புலம்பெயர் நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா உதவி செய்யணும்னு ஆசைப்படுற இப்படியான உதவிகள் வேணுமென்று சொல்லி கேட்டிருந்தோம். உண்மையிலேயே எங்களுக்கு கிடைச்ச பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் யாருலையுமே பிள்ளை கிடையாது. என்னென்னா இப்போ நாங்கள் படித்த காலத்தில் இல்லாட்டிக்கு எங்களுக்கு முதல் படித்த ஆட்கள் எல்லாமே படிக்கிற காலத்தில் பல சவால்கள் என்னென்னு சொல்கிறது, படிக்கிறதுக்கு எழுத பேனை இல்லை, ஒழுங்கான கொப்பிகள் இல்லை, பேக்கு சப்பாத்துன்னு சொல்லி எதுவும் இல்லை. ஆனால் இப்போ அரசாங்கம் வருஷத்துக்கண்டு சில வவுச்சர் கொடுத்து அதை அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுது. இது எவ்வளவுத்துக்கு 100% பூர்த்தி செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் பிரின்சிபல் மாதிரி சொன்ன கருத்து என்னென்னா, அரசாங்கம் இதை எல்லாருக்குமே உரிய வகையில் எல்லாருக்குமே திருப்தியாக செய்யுது. பிள்ளைகளுக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லைன்ற மாதிரி. ஆனால் தனிப்பட்டு சில பிள்ளைகளுக்கு அது தனிப்பட்ட ரீதியான தேவைகள் இருக்கும். ஆனால் அதை அப்படி அதிகாரப்பூர்வமாக அதை அதிகாரப்பூர்வமாகவோ இல்லாட்டி ஒஃபிஷியலாகவோ நீங்கள் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ எங்களுக்கும் அதில் சில ஒரு உடன்பாடுகள் இல்லை. அப்போ சரி ஓகேன்னுட்டு அப்போ நாங்கள் ஓகே என்னடாப்பான்ட்டு தான் நாங்கள் இதுலேயும் நாங்கள் ஒன்று முக்கியமாக சொல்லிக் கொள்ளணும். அப்போ அயல் கிராம பாடசாலையிலேருந்து இப்போ பிரின்சிபல் சொன்னால் அப்படி ஏதாவது நீங்கள் செய்ய ஆசைப்பட்டால் எங்களோட பாடசாலைன்ற ரூல்ஸ் இது செய்யக்கூடாது. ஆனால் உங்களுக்கு அப்படி செய்யணுமென்று உங்களுக்கு தோணுன்னா நீங்கள் மேலிடத்துக்கு போய் கதையங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் இங்கே என்ன விலையம் அது உடுவில் விலையம் என்ன உடுவில் கோட்டக்கல்வியோ வலய கல்வி அங்கே போயிட்டு இதை சொல்லுவோம், பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் உடுவில் கோட்டக்கல்வியோ வலய கல்வி பணிமனைக்கு போய் கதைச்சிருந்தோம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா எங்களை அவையில் வரவேற்று கதைச்சிருந்தவன். அவையிலும் இதுதான் சொல்லிச்சுனா என்ற பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு அரசாங்கம் எல்லா உதவிகளும் செய்யுது. நீங்கள் இப்படி செய்கிறது உண்மையிலேயே இது இந்த மாதிரி ஒரு இதாக சொல்லியிருந்தா ஓகே. இப்போ நாங்களும் யோசிச்சு பார்த்து போட்டு சரி ஓகே அவர்கள் சொல்றதும் ஒரு விதத்தில் ஏற்புடையத்தான் இருக்கு. இப்போ என்ன செய்யலாம்னு யோசிச்சு போட்டுதான் இப்போ நாங்கள் எங்களுக்கு அயல் கிராம GSN கிராம அலுவலகரோட நாங்கள் இதை குறித்து கதைச்சிருந்தோம். அப்போ இதை குறித்து கதைச்சிருந்தோம். இப்போ கதைச்ச வேலையில் உண்மையிலேயே ஒரு 2 கிழமை இந்த ப்ரோசஸ் நடந்து கொண்டிருந்தது. GSM நினைச்சிருந்தா ஓகே சரி ஓகே இது பிறகு தானே சரி ஓகே சரி இந்த கொடுத்துட்டு போகலாம் வேண்டாம், அவருக்கும் வேலை குறைவாக இருக்கும். ஆனால் அவர் இந்த களத்துக்குள்ள ரங்கி அவர் ஆராய்ஞ்சு கிராமத்துக்குள்ள எப்படியான நிலைமைகள்ல இருக்கிறோம், எப்படியான பொருளாதார பிரச்சனைகள்ல இருக்கிறோம் என்ற குடும்பங்கள்ல விதவைகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு எங்களுக்கு அனுப்பியிருந்தார். அதுல ஒரு முக்கியமான ஒரு குடும்பத்தை லிஸ்ட் பண்ணி எனக்கு போட்டிருந்தார். உண்மையிலேயே அதை பார்க்கும்போது எங்களுக்கும் சில தர்ம சங்கடமா இருந்தது. நாங்களும் அந்த குடும்பத்துக்கு தனிப்பட்ட ரீதியாக இந்த கடை மூலமாக நாங்கள் சில அன்பளிப்புகளை ஏற்கனவே நாங்கள் வழங்கி இருந்த நாங்கள் இப்போ உண்மையிலேயே எங்களுக்கும் ஒரு திருப்தியா இருந்துச்சு. அப்போ GSM அந்த குடும்பத்தை தான் எங்களுக்கு இனம் காட்டியிருந்தவர். அப்போ நாங்கள் அந்த குடும்பத்துக்கு இந்த தயா அம்மா எங்களுடைய தெய்வ குழந்தை
இந்த சைக்கிளை வாங்கி தந்திருக்கிறோம். அப்போ அந்த குடும்பத்துக்கு தான் இதை நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் ஜிஎஸ்என் ஆஃபீஸுக்கு போக போகிறோம். அங்கே வச்சு தான் இதை கொடுக்க போகிறோம். என்ன இப்போ நாங்கள் சரி வாங்குவோம். இப்போ நான் தான் இதை ஓடிக்கொண்டு போக போகிறேன். என்ன ஓடிக்கொண்டு போய் அங்கே வச்சு கொடுப்போம். என்ன ஓகே, காலை போட்டாச்சு. ஏங்க பக்கத்தில் நான் நினைக்கிறேன் இதுல இருந்து ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் வரும். என்ன 1 கிலோமீட்டர் வரும். வெளிலாம் வேலை செய்யுது. பா நிரஞ்சனி மோட்டர் சைக்கிள் வாங்க. ஓகே என்ன சைக்கிள் ஓட வச்சுட்டாலே இதோட 1 கிலோ வத்துட்டு இதோட 1 கிலோ வத்துத. வணக்கம், நான் நவகிரி 275 கிராம அலுவலர். எங்களோட கிராமத்தில் மூலிகை தோட்டத்தில் வசிக்கும் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பம், அதாவது கிருஷ்ணன் சகிலா. அவாண்டு ஒரு மகள் ஒரு ஆள் விஸ்வநாதன் லக்ஷனா என்பவா திருமணம் செய்து 2 பிள்ளைகளோடு வசித்து வந்தவா. கணவர் முதலே அவரை விட்டு சென்று விட்டார். இப்போ அந்த லக்ஷனாவும் வந்து 2 பிள்ளைகளை விட்டுட்டு வேறு ஒரு திருமணம் செய்தபடியா அவன் இந்த 2 பிள்ளைகளையும் லக்ஷனாவுடைய அம்மா வந்து வளர்த்து வாரா. ஆனால் அவைகளை கொண்டு போகிறாக்கு வந்து அவை நடந்த அதாவது ஸ்கூல் ஒரு ஆள் நேசரி ஒரு ஆள் ஸ்கூல் அவை நடந்து கூட்டி கொண்டு போயிடும். அம்மா வந்து நேசரி பிள்ளையை தூக்கி கொண்டு விட்டுட்டு போடுவா. அதை நான் பலமையாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ இப்படி ஒரு உதவி வருதுன்னொன்னே நாங்கள் இவாக்கு கொடுக்கணுமென்று கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த வயதை சுவிஸில் வசிக்கும் தயா அம்மா என்பவா இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற குடும்பத்துக்கு இந்த சைக்கிளை அன்பளிப்பாக வழங்குறா. அந்த வகையில் அவாக்கு இந்த கிராம மக்கள் சார்பாகவும் கிராம அலுவலர் ரீதியிலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இதே நிலைமையில் இன்னும் பலர் இங்கு வாழ்ந்து வருகின்றனர். அவைக்கும் இப்படியான உதவிகள் வரும்போது வழங்கும்போது நல்ல மாதிரி இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு அந்த தயாம்மா என்பவா இப்படி உதவி செய்வதற்காக நமது நவக்கிரி மாணிக்க பிள்ளையாரிடம் அவ விரைவாகவும் பலமாகவும் வாழ ஆசி வாங்கி விடைபெறுகிறேன். நன்றி, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே இதுக்கு முற்றுமுழுதான காரணம் எங்களோட ஜிஎஸ் தான் சேரும். என்னென்னா நாங்கள் சொல்லி இதுகளை குறித்து கதைக்கும் போது ஜிஎஸ் வந்து உண்மையிலேயே உடனே இதற்குரிய ஆக்களை தெரிவு செய்யாமல் நிதானமாக, ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிதானமாக இந்த கிராமத்துக்குள்ள யாருக்கு எப்படியான உதவி போகணுமன்றதுல வந்து அவர் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, தராசுக்கு நடுவில் முள்ள வச்ச எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு பார்வையில தான் இந்த மக்களை வந்து இந்த கிராமத்தை வந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, நாங்கள் நடந்து எந்த நேரம் எந்த வெயில் இருந்தாலும் எந்த காலம் பண்ணாலும் நாங்கள் வேலை போக நேரம் சென்றாலும் இந்த பிள்ளைகளை கொண்டே விட வேணுமென்ற ஒரு இது நான் அதுக்காக நான் உங்களுக்கு தயா அம்மாவுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி அம்மா, அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். என்ன ஓகே சரி, இப்போ இந்த காணொலியோட முடிச்சு கொள்றோம். மீண்டும் நல்ல ஒரு காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.